Welcome to Periya Vittu channel. Income tax for the assessment year 22 to 23. Direct tax class la theory questions. இது வந்து 5 marks question. இதுல நம்ம வந்து ரெண்டு 5 marks question பார்ப்போம். போன ரெண்டு வீடியோல பார்த்தது பூரா 2 marks question. இதுல வந்து ரெண்டு 5 mark question பார்ப்போம். இது வந்து 5 marks. How do you assess the tax liability of a Hindu undivided family? ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா HUF அப்படி சொல்லுவோம். என்னுடைய டாக்ஸ் லயபிலிட்டியை எப்படி அசஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. According to the Hindu law, a HUF is made up of all persons lineally descended from a common male ancestor and includes their wives and unmarried daughters. ஹிந்து சட்டத்தின்படி HUF அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு காமன் மேல் ஆன்செஸ்டர் ஒருத்தங்க இருப்பாங்க, ஆண் மூதாதையர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கலேருந்து வழி வம்சமா வழி வந்தவங்க பூரா இதுல இருப்பாங்க. அவங்களுடைய ஒய்ஃப்ஸும் இருப்பாங்க, கல்யாணம் ஆகாத மகள் பொண்ணுங்களும் இருப்பாங்க. இதுதான் ஒரு HUF, ஒரு மேல் ஆன்செஸ்டர்ஸ். அவங்கலேருந்து வழியா வந்த மேல் இருப்பாங்க, அவங்களுடைய ஒய்ஃப் இருப்பாங்க. இதுல ஃபீமேல்னா அன்மேரிடா இருந்தா இதுல சேர்த்துக்குவாங்க. ஜெயின் அண்ட் சீக் ஃபேமிலிஸ் எல்லாமே HUFன்னு ட்ரீட் பண்ணிக்கலாம். HUFக்கு வந்து 4 ஹெட்டுக்கு கீழே தான் வந்து இன்கம் இருக்க முடியும். இன்கம் அண்டர் த ஹெட் சேலரி வந்து HUFக்கு கிடையாது. HUFன்னு கேட்டா இன்கம் அண்டர் த சேலரி வந்து நில் தான். இன்கம் அண்டர் த HUFக்கு நமக்கு தெரியல 5 ஹெட் இருக்குன்னு தெரியும். இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு இந்த 5 ஹெட்ல 4 ஹெட்டுக்கு இன்கம் இருக்கு HUFக்கு. ஆனா இந்த சேலரின்னு வந்து ஒரு இன்கம் இருக்காது. ஏன்னா இதுல எல்லாரும் இருக்கிறதுனால யாரோட சேலரியை சேர்க்கறது, அவங்கவுங்க இண்டிவிஜுவலுக்கு அது டாக்ஸபிள் ஆயிரும். HUFக்குன்னு ஒரு சேலரிங்கிற ஹெட் இருக்காது. HUF இஸ் a செப்பரேட் யூனிட் ஆஃப் அசஸ்மெண்ட். அது ஒரு செப்பரேட் யூனிட் மாதிரி. எப்படி இண்டிவிஜுவல் ஒருத்தங்களோ அதே மாதிரி HUFங்கிறது ஒரு செப்பரேட் யூனிட். அண்ட் சார்ஜபிள் த்ரூ இட்ஸ் மேனேஜர் ஆர் கர்த்தா. யார் பேர்ல அசஸ் பண்ணுவாங்கன்னா, சார்ஜ் பண்ணுவாங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து மேனேஜர் அல்லது அந்த குடும்ப தலைவர், கர்த்தான்னு சொல்றது. HUF மேனேஜ் பண்ற இந்த ஃபேமிலி யார் மேனேஜ் பண்றாங்களோ அவங்க தான் இதுக்கு சார்ஜபிள், அவங்க தான் இதுக்கு பொறுப்பாவாங்க. There should be a co-partnership. அங்க கூட்டு உரிமை இருக்கும். Once a joint family income is assessed as that of HUF, it continues to be assessed as such in subsequent assessment years till partition is claimed by co-partners. அந்த கூட்டு வாரிசுதாரர்கள் அங்க இருக்கும். ஒரு தடவை ஒரு குடும்ப சொத்தை வந்து HUF அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டு விட்டால், ஒரு கூட்டு குடும்ப சொத்தை வந்து HUF ஓட வருமானம்னு மதிப்பிடப்பட்டு விட்டால், வர்ற வருடங்கள்லையும் வரக்கூடிய வருடங்களையும் அது அவ்வாறே மதிப்பிடப்படும், பிரிவினை கிளைம் பண்ற வரைக்கும். அந்த கூட்டு வாரிசுதாரர்கள் வந்து எங்களுக்கு பிரிவினை வேணும் அப்படின்னு கிளைம் பண்ற வரைக்கும் ஒரு கூட்டு குடும்ப வருமானத்தை எப்ப HUFன்னு அசஸ் பண்றீங்களோ அந்த நாள்ல இருந்தே அது HUF தான் மதிப்பிடப்படும். Income from an impartable estate is chargeable in the hands of the holder of the estate and not in the hands of the HUF. ஒரு பிரிக்கப்படாத ஒரு சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னா அது அந்த எஸ்டேட், அந்த சொத்தை யார் வச்சிருக்காங்களோ அதுல இருந்து, அந்த சொத்துல இருந்து வர்ற வருமானம் அந்த சொத்தை வச்சிருக்கவங்களை தான் சேருமே தவிர அந்த HUF ஓட ஹேண்ட்ஸ சேராது. Income from an impartable estate is chargeable in the hands of the holder of the estate. அந்த எஸ்டேட்டோட உரிமையாளர் யாரோ அவருடைய கைகள்ல தான் அந்த வருமானத்துக்கான வரி கட்டுற பொறுப்பு இருக்குமே தவிர HUF கையில இருக்காது. Income of the father from property other than ancestral inherited property shall be his individual income and not the income of HUF. எது HUF ஓட இன்கம், எது HUF ஓட இன்கம் இல்லைங்கிறது தெரியணும். அப்பதான் நம்ம வந்து ஒரு அசஸ் பண்ண முடியும். இன்கம் ஃப்ரம் அன் இம்பார்ட்டபிள் எஸ்டேட் வந்து அந்த ஹோல்டர் ஆஃப் த எஸ்டேட்டுக்கு தான் சார்ஜபிள் ஆகுமே தவிர HUFக்கு போய் சேராது. அது மாதிரி இன்கம் ஆஃப் த ஃபாதர் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் ஆன்செஸ்ட்ரல் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்ட்ரல் நம்மளுடைய மூதாதையத்திலிருந்து வழி வந்த சொத்து இல்லாம மற்ற சொத்துக்களா இருந்தால் அது அவருடைய இண்டிவிஜுவல் இன்கம் வந்து HUF ஓட இன்கம் ஆகாது. மூதாதையத்திலிருந்து வம்சமா வழிவந்த சொத்து தான் வந்து HUF ஓட சொத்தே தவிர மற்ற சொத்துக்கள் வந்து HUF ஓட சொத்துக்கள் கிடையாது. ஃபாதரோட இன்கம் மற்ற ப்ராப்பர்ட்டில இருந்து வந்தா, அதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டில இருந்து வராம வேற வழியில வந்தா
அது அவருடைய இண்டிவிஜுவல் இன்கமே தவிர ஹெச்இஎஃப் ஓட இன்கம் இல்ல. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டில இருந்து வர இன்கம் மட்டும்தான் ஹெச்இஎஃப் ஓட இன்கம். Sridhan means property of a woman over which she has full and unrestricted ownership. Income from Sridhan is her individual income and does not form part of the total income of HUF. அதான் நான் சொல்றேன், எது எது HUF ஓட இன்கத்துல சேரும், எது எது சேராதுங்கிறது தெரியணும். நம்ம இது எது எது சேராதுன்னு பார்த்தோம். இன்கம் ஃப்ரம் அன் இம்பார்ட்டபிள் எஸ்டேட், பிரிக்கப்படாத சொத்து இருந்தா அது சேராது. இன்கம் ஃப்ரம் ஃபாதர் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி அதர் தென் ஆன்செஸ்ட்ரல் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி, மூதாதையர் சொத்தை தவிர வேற சொத்திலிருந்து வரக்கூடிய தந்தையோட வருமானம் இதுல சேராது. அது மாதிரி ஒரு பெண்ணுன்னு இருந்தா ஸ்ரீதனம்ங்கிறதுல அவளுக்கு முழு உரிமை உண்டு, அவளுக்கு கட்டுப்பாடு இல்லாத உரிமை உண்டு. அதனால அதுல இருந்து வர்ற வருமானம் வந்து அந்த பெண்ணோட சொந்த வருமானமே தவிர அது ஹெச்இஎஃப் ஓட வருமானமா எடுத்துக்க கூடாது. ஒரு பொண்ணுக்கு ஸ்ரீதனம் கொடுத்தா அது அந்த வருமானமோ அந்த வரி கட்டுற பொறுப்போ அந்த பொண்ணுக்கு சேர்ந்ததே தவிர அது குடும்ப சொத்து ஆகாது. Earnings for members through their personal exertions do not form part of taxable income of HUF. ஒரு அதுல ஹெச்இஎஃப்ல உள்ள மெம்பர் ஒருத்தர் ஏர்ன் பண்றாரு, ஆனா அவருடைய சொந்த திறமையால, அவருடைய பர்சனல் எக்ஸர்ஷன்ஸ், அவருடைய சொந்த திறமையால அவர் அந்த சம்பாத்தியம் செய்யறாருன்னா அவருடைய சொந்த திறமைக்கான சம்பாத்தியம் இந்த ஹெச்இஎஃப் ஓட இன்கத்துல வந்து சேராது. If any member has converted his self-property into family property, income from such converted property will tax as individual income of the member concerned. ஒரு மெம்பர்ட்ட தனியா அவற்றுன்னு ஒரு சொத்து இருக்கு, அவர் குடும்ப சொத்தா மாத்தினாலும் கூட அதுல இருந்து வர இன்கத்தை வந்து அந்த மெம்பரோட இண்டிவிஜுவல் இன்கமா தான் காட்டுவாங்களே தவிர குடும்பம் இதா காட்ட மாட்டாங்க. அதனால நீங்க வந்து ஒரு ஹெச்இஎஃப்க்கு அசஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, டாக்ஸ் லயபிலிட்டி போறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணணும். அது ஒரு செப்பரேட் யூனிட், அது யாருக்கு சார்ஜபிள்னா மேனேஜர் தான் இதுக்கு பொறுப்பு. ஒரு சமயம் குடும்ப வருமானத்தை ஹெச்இஎஃப்னு மதிப்பிட்டீங்கன்னா தொடர்ந்து அது அப்படித்தான் மதிப்பிடப்படும் பிரிவினை கோர்ற வரைக்கும். எது எது இன்கம் ஆகாதுன்னா இன்கம் ஃப்ரம் இம்பார்ட்டபிள் எஸ்டேட் இன்கம் ஆஃப் ஹெச்இஎஃப் ஆகாது. இன்கம் ஆஃப் ஃபாதர் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் ஆன்செஸ்ட்ரல் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு வேற ப்ராப்பர்ட்டில இருந்து வர்ற வருமானம் ஹெச்இஎஃப் ஓட வருமானம் ஆகாது. ஸ்ரீதனம் ஹெச்இஎஃப்ல சேராது. தனது சொந்த திறமையால உறுப்பினர்கள் ஈட்ட சொத்து வந்து ஹெச்இஎஃப்ல சேராது. ஸோ ஒரு சொத்தை வந்து குடும்ப சொத்தா மாத்திருந்தா கூட அந்த சொத்துல இருந்து வர வருமானம் அந்த உறுப்பினருக்கு தான் சரி, யார் மாத்தினாங்களோ அந்த உறுப்பினருக்கு தான் சேரும். இப்ப தமிழ்ல பார்த்தோம்னா, இந்து பிரிக்கப்படாத குடும்பத்தின் வரி பொறுப்பை எவ்வாறு மதிப்பிடுவது? ஒரு பொது முன்னோரின் வழிவந்த அனைத்து நபர்களும், ஒரு பொது முன்னோர்னா இங்க ஆண், ஒரு பொது முன்னோர் காமன் ஆன்சிஸ்டர் வழிவந்த அனைத்து நபர்களும் இந்து கூட்டு குடும்பத்தில் அடங்குவார், ஆண்கள். இதில் மனைவிகளும் மணமாகாத மகள்களும் இருப்பர். ஜெயின் மற்றும் சீக்கிய கூட்டு குடும்பங்கள் இந்து கூட்டு குடும்பங்கள். ஒரு இந்து கூட்டு குடும்பத்திற்கு 4 தலைப்புகளின் கீழ் மட்டும்தான் வருமானம் உள்ளது. சம்பள தலைப்பின் கீழ் வருமானம் இருக்க இயலாது. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹெச்இஎஃப்க்கு சம்பள தலைப்பின் கீழ் வருமானம் இருக்க இயலாது, 4 தலைப்புகளுக்கு கீழே தான் இருக்கும். இதுல ஒரு பொது முன்னோரின் வழி வந்து அனைத்து ஆண் நபர்கள் தான் இதுல இருப்பாங்க, அவங்களுடைய மனைவிகள் இருப்பாங்க, மணமாகாத மகள்கள் இருப்பாங்க. இந்து கூட்டு குடும்பம் ஒரு தனி மதிப்பீட்டு அழகாகும். இது ஒரு தனி மதிப்பீட்டு அழகு. எப்படி தனி நபரோ அது மாதிரி இது ஒரு நபராட்டம் கருதப்படும். இதற்கு வந்து அதன் மேலாளர் அல்லது கர்த்தா மூலம் வரி விதிக்கப்படுகிறது. ஒரு கூட்டுடைமை இருக்க வேண்டும். ஒரு இந்து கூட்டு குடும்பம்னா அதுக்குள்ள ஒரு கூட்டுடைமை இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக வரி விதிக்கப்பட்டு விட்டால் கூட்டு வாரிசுதாரர்களால் பாகப்பிரிவினை கோரப்படும் வரை அது தொடர்ந்து கூட்டு குடும்பமாகவே வரி விதிக்கப்படும். ஒரு கூட்டு குடும்பமா முதல்ல வரி விதிச்சிட்டோம், இந்த பிரிக்கப்படாத குடும்பமா வரி விதிச்சிட்டோம் அப்படின்னா கூட்டு வாரிசுதாரர்கள் பாகப்பிரிவினை கோரும் வரை கிளைம் பண்ற வரைக்கும் அது தொடர்ந்து கூட்டு குடும்பமாக தான் வரி விதிக்கப்படும். பிரிக்க முடியாத சொத்திலிருந்து கிடைக்கும் வருமானம் அதை வைத்திருப்பவருக்கு மட்டுமே வரிக்குரியதாகும், குடும்பத்திற்கு அல்ல. பிரிக்க முடியாத சொத்திலிருந்து கிடைக்கும் வருமானம் அதை வைத்திருப்பவருக்கு மட்டுமே வரிக்குரியதாகும், குடும்பத்திற்கு அல்ல. பொது முன்னோர் வழிவந்த சொத்தை தவிர மற்ற சொத்துக்களிலிருந்து தந்தைக்கு கிடைக்கும் வருமானம் அவருடைய தனி வருமானமே, குடும்ப வருமானம் அல்ல. ஒரு பொது முன்னோர்ல இருந்து சொத்து, அது சொத்து மட்டும்தான் வந்து இந்த குடும்ப வருமானம். மற்ற சொத்துக்கள்ல இருந்து தந்தைக்கு குடிக்க வருமானம் வந்து தனி வருமானம், அது குடும்ப வருமானம் இல்ல. பொது சொத்துல இருந்து வந்தால் மட்டும்தான் குடும்ப வருமானம். இதே பிரிக்க முடியாத சொத்துல இருந்து இருந்துச்சு அப்படின்னா அதை யார் அந்த சொத்தை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வரி தவிர அது குடும்பத்துக்கு அல்ல.
ஸ்ரீதனம்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு மட்டுமே உரிமையுடைய சொத்தாகும். அதனால அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் அப்பெண்ணுக்கு வரிக்குரியதே தவிர குடும்பத்துக்கு அல்ல. கூட்டு குடும்பத்தின் மொத்த வருமானத்தை கணக்கிடும் பொழுது குடும்பத்தின் வருமானங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் உறுப்பினர்களின் சுய சம்பாத்தியத்தை அல்ல. அவங்க திறமையால, சொந்த திறமையால அந்த உறுப்பினர்களுக்கு சம்பளம் கிடைச்சிருந்தா அதை நம்ம எடுத்துக்க கூடாது. உறுப்பினர் எவரேனும் தன்னுடைய சொந்த சொத்தை குடும்ப சொத்தா மாற்றியிருந்தால் அதிலிருந்து கிடைக்கும் வருமானங்களையும் குடும்ப வருமானத்தில் சேர்த்துக் கொள்ள கூடாது. சொந்த சொத்தை குடும்ப சொத்தா மாற்றிருந்தா கூட அந்த சொத்துல இருந்து வர வருமானம் அந்த உறுப்பினரைத்தான் சேரும், குடும்பத்தை சேரக்கூடாது. இதெல்லாம் ஒரு இந்து கூட்டு குடும்பத்தை மதிப்பிடும் போது, அதனுடைய வரி பொறுப்பை மதிப்பிடும் போது கவனத்துல கொள்ள வேண்டிய பாயிண்ட்ஸ் இதெல்லாமே. ரெண்டாவது கேள்வி, மென்ஷன் த பவர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்னு கேட்கலாம், இல்லைன்னா சிபிடிடின்னு கேட்கலாம். Central Board of Direct Taxes is the highest authority. அதுதான் இருக்கிறதுலே highest authority. It has been vested with wide variety of powers with respect to administration and control of income tax department. அதுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு. எதை பற்றி எதுக்கு அதுக்கு பவர்ஸ் கொடுத்துருக்காங்க? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை அட்மினிஸ்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்கு. அதுதான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே அது கையில தான் இருக்கு. அது அதிகாரம் இருக்கு, அதை அட்மினிஸ்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ண. முக்கியமான பவர்ஸ் என்னன்னா, the board can make rules for carrying out the purposes of the act. அந்த ஆக்டோட பர்பஸஸ் கேரி அவுட் பண்றதுக்கு இந்த போர்டே ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், இவங்களே ரூல்ஸை உருவாக்கலாம். The board may specify the functions and jurisdiction of commissioners, commissioner appeals, deputy commissioner, assessing officer. இந்த கமிஷனர்ஸ், இதெல்லாம் இன்கம் டேக்ஸ்ல உள்ள கமிஷனர், இன்கம் டேக்ஸ் கமிஷனர்ஸ், கமிஷனர் அப்பீல்ஸ், டிப்டி கமிஷனர்ஸ், அசஸிங் ஆஃபீஸர், இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இவங்களுடைய எல்லைகள் என்ன, இவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன், இவங்களுடைய எல்லைகள் என்ன, இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, எல்லாத்தையும் போர்டு குறிப்பிடலாம். யார் யாரோட? இன்கம் டேக்ஸ் கமிஷனர்ஸ், கமிஷனர் அப்பீல்ஸ், டிப்டி கமிஷனர்ஸ், அசஸிங் ஆஃபீஸர். The board has the power to issue general or special orders to be followed by IT authorities for the purpose of proper and efficient management of assessment work. இப்போ ஒரு மதிப்பீட்டு வேலை ரொம்ப ப்ராப்பரா திறமையா நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஐடி அத்தாரிட்டிஸ் தான் பொறுப்பு. அப்ப அந்த ஐடி அத்தாரிட்டிஸ் எந்தெந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணணுமோ அந்த ஆர்டரை எல்லாம், அந்த ஆணைகளை எல்லாம் இந்த போர்டு பிறப்பிக்கலாம். பொதுவான ஆணைகளோ அல்லது சிறப்பு ஆணைகளோ ஐடி அத்தாரிட்டிஸ்க்கு கொடுத்து அவங்களுடைய மதிப்பீட்டு வேலை செய்யறதுக்கு, அவங்க திறமையா செய்யறதுக்கு என்னென்ன ஆணைகள் பிறப்பிக்கணுமோ அதை பூரா இந்த போர்டு பிறப்பிக்கலாம். The board has the power to appoint any IT authority below the rank of assistant commissioner. Assistant commissionerக்கு ரேங்க்கு கீழே உள்ள IT authority இந்த போர்டு அப்பாயிண்ட் பண்ணலாம். அது மேல உள்ளதை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு கீழே உள்ளதை இந்த போர்டு அப்பாயிண்ட் பண்ணலாம். The board may authorize any IT authority to admit any application for exemption, deduction, refund or any other relief even after the expiry of the period prescribed for making such application. இப்போ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், നിങ്ങൾക്ക് ஐடி எக்ஸம்ஷன் வேணும், இல்லை ஐடி டிடக்ஷன் வேணும், இல்லை ரீஃபண்ட் வேணும், இல்லை ரிலீஃப் வேணும். அந்த அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு காலக்கெடு இருக்கும். அந்த காலக்கெடு முடிஞ்ச பிறகு கொடுக்குற அப்ளிகேஷனை அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஐடி அத்தாரிட்டிக்கு அதிகாரம் கொடுக்கறது இந்த போர்டு. இந்த போர்டு அதிகாரம் கொடுத்தால் ஐடி அத்தாரிட்டி என்ன பண்ணலாம்னா காலக்கெடு முடிஞ்ச பிறகு கூட அந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளலாம். The board may require 2 or more assessing officers to function concurrently. ஒன்னு சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு அதுக்கு 2-3 assessing officer கூட அதுக்கு தேவைப்படலாம். The board may authorize chief commissioner or joint commissioner to conduct search and seizure. கைப்பற்றுதல், தேடுதல், கைப்பற்றுதல், இதுக்கெல்லாம் யாருக்கு அதிகாரம் கொடுக்கலாம் போர்டுனா சீஃப் கமிஷனருக்கோ ஜாயிண்ட் கமிஷனருக்கோ அதிகாரம் கொடுக்கலாம். The board is empowered to declare any institution as a company for any assessment year. எந்த assessment yearக்கும் எந்த கம்பெனியையும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் டிக்ளேர் பண்ணக்கூடிய அதிகாரம் இந்த போர்டுக்கு இருக்கு. இவ்வளவு அதிகாரம் இருக்கு போர்டுக்கு. என்ன பண்ணலாம்? ரூல்ஸ், அதுவே ரூல்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் கமிஷனர், கமிஷனர் அப்பீல்ஸ், டிப்டி கமிஷனர், அசஸிங் ஆஃபீஸரோட ஃபங்க்ஷனையும் ஜூரிஸ்டிக்ஷனையும் அது குறிப்பிடலாம். அப்புறம் அசஸ்மெண்ட் ஒர்க்கை திறமையா கரெக்டா கேரி அவுட் பண்ணணும்னா அதுக்கான ஆணைகளை ஐடி அத்தாரிட்டிஸ்க்கு பிறப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு கீழே உள்ள பதவிகளில் உள்ள ஐடி அத்தாரிட்டிஸை இந்த போர்டை நேரடியா அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்புறம் காலக்கெடு முடிஞ்ச பிறகு கூட இந்த எக்ஸம்ஷன், டிடக்ஷன், ரீஃபண்ட், ரிலீஃப்குள்ள அப்ளிகேஷன்ஸ் அட்மிட் பண்றதுக்கு ஐடி அத்தாரிட்டிக்கு இது அத்தாரிட்டி கொடுக்கலாம்.
அப்புறம் வந்து ரெண்டு அல்லது மோர் அசஸிங் ஆஃபீஸர் கன்கரண்டா ஒர்க் பண்றதுக்கு அலோவ் பண்ணலாம். சர்ச் அண்ட் சீசர் தேடலுக்கும் கைப்பற்றுதலுக்கும் சீஃப் கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர் ஆத்தரைஸ் பண்ணலாம். எந்த இன்ஸ்டிடியூஷனையும் கம்பெனின்னு சொல்லி இது டிக்ளேர் பண்ண முடியும். இந்த போர்டு வந்து எந்த நிறுவனத்தையுமே கம்பெனி அப்படின்னு சொல்லி இது டிக்ளேர் பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு. நேரடி வரிகளின் மத்திய குழுவின் அதிகாரங்களை குறிப்பிடுக. வருமான வரி சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான மிக உயர்ந்த அதிகார அமைப்பு இதுவாகும். இது வந்து மிக உயர்ந்த அதிகார அமைப்பு. வருமான வரித்துறையின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டை பொறுத்தவரை இதற்கு ஏராளமான அதிகாரங்கள் உள்ளன. சில அதிகாரங்களை மட்டும் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். 5 மார்க்குங்கிறதுனால அதுக்குள்ளது மட்டும் எழுதுனா போதும். இச்சட்டத்தின் காரியங்களை நடத்துவதற்கான விதிகளையே இது இயற்றலாம். ஆணையாளர்கள் மேல்முறையீடு, துணை ஆணையாளர்கள் மற்றும் வருமான வரி அதிகாரிகளின் பணிகளையும் பணி வரம்புகளையும் இது தீர்மானிக்கலாம். பிற வருமான வரி அதிகாரிகளுக்கு சட்டத்தை முறையாக செயல்படுத்துவதற்கான பொது அல்லது சிறப்பு ஆணைகளை வழங்கலாம். வருமான வரி அதிகாரிகளுக்கு சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு, அதாவது மதிப்பீட்டு பணியை செய்யறதுக்கு பொது அல்லது சிறப்பு ஆணைகளை வழங்கலாம். துணை ஆணையாளரின் பதவிக்கு கீழ் உள்ள வருமான வரி அதிகாரிகளை நியமிக்கலாம். வரி விலக்கு, வரி பிடித்தம், வரி திருப்பம் மற்றும் நிவாரணம் போன்றவற்றிற்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுவுக்கு பின்னர் வரும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு பிற வருமான வரி அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கலாம். காலக்கெடு முடிஞ்ச பின்னரும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு பிற வருமான வரி அதிகாரிகளுக்கு இது அதிகாரம் வழங்கலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வரி விதிப்பு அதிகாரிகள் ஒத்து பணிபுரிய உதவுகிறது. முதன்மை ஆணையாளருக்கோ அல்லது இணை ஆணையாளருக்கோ புகுந்தாய்வு செய்து கைப்பற்றும் அதிகாரத்தை அளிக்கின்றது. தேடி கைப்பற்றலாம். எந்த டாக்குமெண்ட்னாலும் ஒரு இதுக்குள்ள போய் தேடி இது கைப்பற்ற அதிகாரம் வழங்கணும். இது யாருக்கு? முதன்மை ஆணையாளருக்கோ அல்லது இணை ஆணையாளருக்கோ கொடுக்கணும் CBDT. வரி விதிப்பாண்டில் எந்த நிறுவனத்தையும் கம்பெனி என அறிவிக்கும் அதிகாரம் வாரியத்துக்கு உண்டு. இதெல்லாம் இதனுடைய முக்கிய அதிகாரங்களை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். 5 மார்க்குங்கிறதுனால இது போதும்னு சொல்லி முக்கிய அதிகாரங்களை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். Thank you for watching. Please subscribe.